கொடுத்தாங்க. என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நாங்க நல்லா செஞ்சு தான் வந்துருக்கிறோம். வீடியோ பாத்தீங்கன்னா நாங்க டிவி என்ன செஞ்சாங்க கேக்குறாங்க. எங்களுக்கு தெரியல, நாங்கள் கூட உள்ள போல, எல்லாரும் உள்ள போயிட முடியும். தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதில் பல கட்டுப்பாடுகளோடு இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. அனுமதி படிவம் இல்லாதவர்களுக்கு உள்ளே செல்ல அனுமதி இல்லை என பாதுகாவலர் தரப்பில் சொல்லப்பட்டிருந்த நிலையில் சில கட்சி நிர்வாகிகள் அவர்களோடு அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். பணம் வாங்கிக் கொண்டு சிலரை அழைத்து சென்று விட்டதாக மாவட்ட செயலாளர்கள் மீது சில கட்சி நிர்வாகிகள் புகார்களை முன்வைத்து வரக்கூடியதை அங்கு பார்த்து வருகிறோம். விவரங்களையும் உடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, என்ன நடந்ததுங்க? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேச இருக்கிறார். இந்த சூழலில் பொதுக்குழு கூட்டத்திற்கு புகைப்படம் பொருந்திய அடையாள அட்டை வழங்கிய இந்த மண்டபத்திற்குள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இருப்பினும் கூட சில நிர்வாகிகள் உள்ளே அனுமதிக்குமாறு அங்கு பாதுகாவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் மேலும் கூறும் பொழுது, பணம் பெற்றுக்கொண்டு பொறுப்பு போடவில்லை, எங்களுக்கு பதிலாக வேறு ஒருவரை அழைத்து விட்டதாக பெற்றுக்கொண்டு இதுவரை பொறுப்பு நியமிக்காமல் இருக்கிறார் எனவும், அனைவரிடமும் பணம் பெற்றுக்கொண்டு தான் பொறுப்புகளை நியமித்திருக்கிறார்கள். இதை பணியுற அலுவலகத்திற்கு தெரியப்படுத்தினோம். இது குறித்து மாவட்ட செயலாளரிடம் முறையிட்டாலும் அவர் சரியான பதிலளிக்கவில்லை. பொதுச் செயலாளர் புசியானந்திடம் பேசினாலும் சரியான பதிலில்லை என்றும் குற்றச்சாட்டுகளை தொண்டர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல செஞ்சியை சார்ந்த கிருஷ்ணவேணி பெரிய நாயகியும் இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். பணத்தை பெற்றுக்கொண்டு தனக்கு பதில் வேறொரு நபரை குழுக்கு அழைத்து சென்று விட்டதாகவும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிரவன் மீது மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் குற்றச்சாட்டி வருகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வரும் அதே அரங்கிற்கு வெளியே பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள். விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட செயலாளர் குணசரவணன் பொதுக்குழு உறுப்பினர் சிலருக்கு உறுப்பினர் அட்டை வழங்கவில்லை எனவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். விழுப்புரம் வடமேற்கு மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மாவட்ட செயலாளர் அனுமதி அட்டை படிவத்தை தரவில்லை எனவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல பணம் பெற்றுக்கொண்டு பொறுப்புகளை நியமிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டு இதுவரை என்னென்ன பணிகளை மேற்கொண்டார்களோ அந்த பணிகளை ஆவணங்களோடு எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த கேட்டின் வாசலிலே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெரி.